ஊடக அன்பர்கள், யூடியூப் அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஜிகே மீடியா நிறுவனத்தின் சார்பாக சென்னையில் சங்கீத் உற்சவ் சீசன் 2 இந்த முறை சென்னை நீலாங்கரையில் உள்ள ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் டிசம்பர் 27 முதல் ஜனவரி 1ஆம் தேதி தினசரி மாலை 6:30 மணி முதல் மிகவும் இந்தியாவில் பிரசித்தி பெற்ற இசைக்கலைஞர்கள் இங்கு வந்திருக்கிற இசைக்கலைஞர்கள் அனைவரும் இசைக்க உள்ளார்கள். ஸோ எல்லோரும் வந்து விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீலாங்கரையில் எப்போதும் சென்னையில் மயிலாப்பூர், ஆழ்வார்பேட்டை, டி நகரில் தான் கர்நாடக சங்கீதம் அதிகப்படியாக நடக்கும். இந்த முறை ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் நீலாங்கரை நடத்துவதற்கு காரணம் OMR ECRயில் உள்ள மக்களும் கர்நாடக சங்கீதத்தை ரசிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் உரிமையாளரை அணுகிய போது தமிழ் கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கு என்னால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்வதாக கூறினார்கள். அதற்கு எங்களுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இசைக்கலைஞர்கள் அனைவரும், பெரிய ஜாம்பவான்கள் அனைவரும் பங்கு பெறுகிறார்கள். அனைவரும் வந்து இசையை ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக மெயின் ஸ்பான்சர் விநாயகா கேட்டரிங் ஆல்சோ அவங்களும் கலந்து கொண்டு உணவு அளிக்க இருக்கிறார்கள். ஸோ உணவு சாப்பிட்டுட்டு கச்சேரியும் கேட்டுட்டு எல்லாம் நல்லபடியாக சாப்பிடலாம். கச்சேரியை கேட்டுட்டு சாப்பிடலாம். ஸோ அப்புறம் பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு என்னுடைய விண்ணப்பம், தங்களுடைய குழந்தைகளை அனைவரும் கர்நாடக இசை கற்றுக் கொடுத்து வளர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கர்நாடக இசை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் நல்ல கேரக்டர் நல்ல ஃபார்மாகவும் கர்நாடக இசை வளர்ப்பதற்கு எல்லோ பெற்றோர்களும் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கலாச்சாரம், இயல், இசை, நாடகம் இது மூன்றிலும் தான் கலாச்சாரம் மிகவும் பிரபலமானது. இன்னைக்கு உலக அளவில் தமிழர்கள் அனைவரும் மிகப்பெரிய போஸ்டில் இருப்பதற்கு காரணம் நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம் தான். ஆகவே கர்நாடக இசை எல்லோரும் சேர்ந்து வளர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜிகே மல்டிமீடியா என்ன சத்தமா பாடுறவங்கள நல்லா சத்தமா பாட்டு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்றாங்க. கர்நாடிக் கச்சேரி இருந்தாலும் நல்லா பப்ளிசைஸ் பண்ணி சோஷியல் மீடியால எல்லாம் நல்லா அவேர்னஸ் கிரியேட் பண்ணி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கர்நாடிக் மியூசிக்னா மயிலாப்பூர்ல மட்டும்தான் நடக்கும் இல்லாம அந்த சிட்டி லிமிட்ஸ் தாண்டி நம்ம ECRல ஆர்கே கன்வென்ஷன் சென்டர்ல பண்றாங்க. ஸோ தட் அந்த ஏரியா இருக்கிற மக்கள் கூட வந்து என்ஜாய் பண்றதுக்கு இது மாபெரும் ஒரு முயற்சி. அமேசிங். We wish them all the best. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த கர்நாடக இசை வந்து திருவான்மியூர் நீலாங்கரை ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் நடக்கிறது. இந்த இசை கச்சேரியை கேட்கறதுக்கு எல்லாரும் வாங்கும். பெரிய பெரிய ஜாம்பவான் வந்து பாடுறாங்க. நாங்கள் ஒரு 25 இயர்ஸாக மேரேஜ் வெட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் பண்ணுறோம். வந்து எல்லாரும் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. வந்திருக்க பிரசன்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜு, ஜிகே மீடியாவோட பார்ட்னர். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா சாரோட இணைந்து இந்த கர்நாடிகன் ஃபெஸ்டிவல் வந்து நான் பண்றேன். அண்ட் ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, நான் சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட பக்கத்துல உட்காரது பெரிய விஷயம் எனக்கு. அண்ட் இந்த சென்னை சங்கீத் உற்சவ் சீசன் 2 ஃபர்ஸ்ட் சீசன் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணோம். பட் இந்த வருஷம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பண்றோம். அண்ட் ஆக்சுவலா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, வழக்கமா இந்த மாதிரி கர்நாடிக் ஃபெஸ்டிவல்லாம் பாத்தீங்கன்னா மயிலாப்பூர், மந்தவெளி, டி நகர் சரௌண்டிங்ல மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா வி ஆர் ஷிஃப்டட் டு ECR நீலாங்கரை. ஏன்னா அங்க இருக்க மக்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ண ரசிக்கணும். நிறைய பேரால அங்க டிராவல் பண்ணி வர முடியல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நாங்க இப்போ வந்து அங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அண்ட் இது வந்து வருஷம் கண்டிப்பா தொடரும் நான் நம்புறேன். அண்ட் 27th ஸ்டார்ட் ஆகிற இந்த ஃபெஸ்டிவல் வந்து 1st of Jan, அதாவது நியூ இயர் வரைக்குமே வந்து கண்டினியூஸா 6 consecutive days 6 different people from across India perform பண்றாங்க. ஸோ அதுல வந்து அவங்களோட கொலாப் பண்றதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் சார் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது மூலமா நம்ம 3 பேர் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரி டே வந்து
நலிந்த இசைக்கலைஞர்களுக்கு பொற்கிழி வழங்க ரொம்ப ஆசைப்படுறோம். அதை வந்து ஜிகே மீடியா மூலமாகவும் விளம்பரதாரர்கள் மூலமாகவும் இசைக்கலைஞர்கள் மூலமாகவும் நலிந்த இசைக்கலைஞர்களுக்கு பொற்கிழி வழங்குகிறோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமா இத நாங்க ஸ்டார்ட் பண்ணி சோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஒரு இனிஷியேட்டிவ் நாங்க எடுத்திருக்கோம். கண்டிப்பா இதுக்கு எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம். அண்ட் as பிரசன்ட் மீடியா பீப்புள் எங்களால முடிஞ்ச விஷயங்கள் ஆகிரும். உங்க மூலமா தான் மக்கள் இதுக்கு வர முடியும். சோ அதுக்கு உங்களோட ஆதரவும் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஜிகே மீடியாஸ் வழங்கும் சென்னையில் சங்கீத உற்சவ். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி மியூசிக் அப்படின்னா, கர்நாடிக் மியூசிக் அப்படின்னா அதுக்கு எல்லாருமே மயிலாப்பூர், மந்தவெளி, டி நகர் இதை சுற்றி தான் நடக்கிறது எல்லா கச்சேரியுமே. அதுவும் இசை விழா அப்படிங்கும்போது எல்லா கச்சேரிகளும் பல சபாக்களும் இந்த ஏரியாஸில் மட்டும்தான் இருக்குது. பட் இசிஆர் சென்னையே வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் மோடில் தான் இருக்குது. ஸோ இசிஆர் திருவான்மியூர் அந்த சைடில் இருக்கிற எல்லா ரசிகர்களுக்கும் வந்து ஒரு ஈஸி ஆக்சசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இசிஆர் ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்கிறது. இங்கே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. யூஸ்வலாக கர்நாடிக் மியூசிக்கு வந்து பப்ளிசிட்டி அண்ட் மீடியா பப்ளிசிட்டி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஏன்னா எப்போவுமே ஒரு ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் மோட்லேயே தான் இருப்பாங்க. பட் திஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் நைஸ் திங் டு டூ. அதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. உங்கள் மூலியமாக தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த சைட் ஆஃப் தி சிட்டியில் நடக்கிறது அப்படிங்கிறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் மேக்கிங் யூ ஆல் வெயிட். அப்பாலஜிஸ். எல்லாருக்குமே கச்சேரி இருக்கிற நாள், அதனால கொஞ்சம் தாமதமாக இந்த ப்ரெஸ் மீட் ஆரம்பிச்சது. அப்பாலஜைஸ் ஃபார் தேட். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது. 7 நாட்களும் வந்து வெவ்வேறு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் 31st அன்னைக்கு என்னோட கச்சேரி இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி டிலே ஆனதுக்கு, ரொம்ப மன்னிச்சிருங்க. அவங்க மகத்தி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் மார்னிங் ஒரு ஷோ இருந்தது. ஐ மீன் அந்த டைம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மோரோவர் இன்னைக்கு கிறிஸ்மஸ் வேறு, டிராஃபிக். ஸோ அதனால் ஓகே. ஜிகே மீடியா வழங்கும் சென்னையில் சங்கீத் உற்சவ் சீசன் 2. அந்த சீசன் 2ல் அகெயின் நானும் என்னுடைய பிரதர் மாதிரி திரு மேட்லின் ராஜேஷ் அவர்கள் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அண்ட் நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. இதில் நிறைய அமேசிங் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. ஒரு மியூசிக் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு ஹால் இருக்கும், ஒரு வென்யூ இருக்கும். பட் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபம் எடுத்து ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் இசிஆரில் இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி இப்படி ஒரு மாபெரும் ப்ரெஸ் மீட்டை கூட்டி இப்படி மீடியாலாம் வரவழைச்சு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஃபர்ஸ்ட் சீசனே ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. ஸோ இந்த செகண்ட் சீசன் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா கச்சேரிக்கும் வாங்க. இது வந்து இசிஆர் மக்களுக்கு அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால மயிலாப்பூர் மந்தவெளியில் இருக்கிறவங்க வராமல் விட்டுறாதீங்க. நீங்களும் வரலாம் இந்த ஷோக்கு. இல்லை யார் வேணால் வாங்க இந்த ஷோக்கு, கண்டிப்பாக வாங்க. நானும் ராஜேஷ் அவர்களும் சேர்ந்து 29ஆம் தேதி மாலை 6-7 மணிக்கு வாசிக்க போகிறோம். எங்களோட சேர்ந்து திரு ஒன் ஆஃப் த தமிழ் லெஜெண்ட்னு சொல்லலாம், திரு மன்னார்குடி வாசுதேவன் அவர்கள் வாசிக்கிறாங்க. அப்புறம் பாம்பேலேருந்து ஓஜஸ் ஆதியா அப்படிங்கிற ஒரு தபலா மாஸ்ட்ரோ அவரும் வராரு. கண்டிப்பாக வாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த ஷோக்காக. ஸோ எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேருங்க. அது உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களுடைய சப்போர்ட்டில் இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ஓஹோன்னு நடக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே ஜிகே மீடியாவுக்கு இருக்கும். இது சீசன் 2ஓட இல்லாமல் சீசன் 10, 20, 13 போயிட்டே இருக்கட்டும். காட் பிளஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சார், இது மாதிரி ஏற்கனவே வந்து லைவ் கான்செப்ட் போயிருக்கு. அது ஈஸியாக தான். ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மக்கள் வந்து போக முடியல, வர முடியல, சிஎம்ஏ ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ மக்கள் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும் இந்த ஈவெண்ட்? இது இண்டோர் ஆடிட்டோரியம். இது பெரிய இண்டோர் ஆடிட்டோரியம், பெரிய கல்யாண மண்டபம். 2000-2500 சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ளது. இன்னொரு கார் பார்க் உள்ளது. அதனால வந்துட்டு போறதுக்குலாம் எந்த பெரிய சிரமமும் இருக்காது. போலீஸ்க்கெல்லாம் எல்லாம் ஆல்ரெடி சொல்லி பர்மிஷன்லாம் வாங்கிடுவோம்.
ஸோ எல்லாருமே சேஃபா வந்துட்டு சேஃபா போகலாம். அண்ட் 2500 சீட்டுன்னா அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே யாரும் உட்கார முடியாது. ஸோ அவ்வளோ பேர் தான் இல்ல சார், வர உங்களுக்கு ஆர்டிஸ்ட் லெஜெண்ட்லாம் வரும்போது கண்டிப்பா. கண்டிப்பா மக்கள் கூட்டம் சேரும். இல்லையா? சரிங்களா? இல்ல நான் சொல்றேன், மக்கள் கூட்டம் சேரும். ஏன்னா உங்களெல்லாம் பார்க்கணும்னா நிறைய பேர் வந்தே தீருவாங்க. உங்க மியூசிக்லாம் கேட்கணும்னா. கண்டிப்பா. சோ வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போது என்ன பண்ணுவீங்க? இல்லை, அங்கே எவ்வளோ சீட் இருக்கோ அவ்வளோதான் உட்கார முடியும். அதான் சொல்கிறேனே, இது அப்ப எல்லாரும் வெளிய நின்றுகிட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஷோ கிடையாது. இது வந்து கிளாசிக்கல் ஷோ, உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால சொல்லுங்க. மோரோவர் வந்து இது வந்து டிக்கெட்டட் ஷோ. சோ எத்தனை சீட்டிங் கெபாசிட்டி இருக்கோ அத்தனை டிக்கெட்ஸா நாங்க செல் பண்ண போறோம். we are going to sell extra ஒரு சீட் ரெண்டு சீட் செல் பண்ண போறது இல்ல. அண்ட் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி இது வந்து அவுட்டோர் ஆடிட்டோரியம் இல்ல, இது வந்து இன்டோர். சோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் சீட்டிங் வந்து நாங்க அலோகேட் பண்ணியிருக்கோம். அண்ட் கண்டிப்பா கூட்டம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ட் எவ்வளவு சீட்டிங் அலோகேட் பண்றதுமோ அவ்வளவுதான் அலோவ் பண்ண முடியும் நம்மளால. அவ்வளவுதான் சேலும் பண்ண போறோம் நாங்க. அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம் வந்து மக்கள் எப்படி இந்த டிக்கெட்ஸ் வாங்கலாம் அப்படின்னா, we have ஆன்லைன் டிக்கெட்டிங் பார்ட்னரா வந்து பேடிஎம் அண்ட் புக் மை ஷோ இருக்காங்க, ஸ்பாஃபி 3 இருக்கு. ஸோ அங்க சீட் வாங்கினா மட்டும்தான், டிக்கெட் வாங்கினா மட்டும்தான் அவங்க மட்டும் தான் அலோவ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ப்ராப்ளம் இல்லை. 2000 டிக்கெட் ஆன்லைன் வாங்கினா பேடிஎம்னா இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ வந்து ஒரு ஆன்லைன்ல போயிட்டு நம்ம டிக்கெட் வாங்கணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுவாங்க. சோ அதெல்லாம் எப்படி அதை நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க? சார் மேக்ஸிமம் வந்து எங்களோட டிக்கெட்டிங் பிரைஸ்லயே வந்து நாங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம் சார். நாங்க இது மோரோவர் இந்த ஃபெஸ்டிவலுக்கு பாத்தீங்கன்னா டிக்கெட் பிரைஸ் ரொம்ப ஹையாவே வைக்கல சார். ஸோ விஐபி டிக்கெட்ஸே பாத்தீங்கன்னா 499 தான் ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் we have only 3 categories. விஐபி டிக்கெட் இஸ் 499, கோல்ட் பாஸ் இஸ் 199 அண்ட் சில்வர் பாஸ் இஸ் 100. 3 கேட்டகரி தான் வச்சிருப்போம். பெரிய விலைலாம் இல்ல. அது இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸா நாங்க வந்து அவங்க கிட்ட சென்னையில் சங்கீத் உற்சவம் போட்டிருக்கீங்க, தமிழ் கல்ச்சர் கொஞ்சம் இது பண்றீங்க, இல்ல சான்ஸ்கிரிட் வந்து சமஸ்கிருதம் வருது, எங்க ஆட்கள்லாம் உள்ள வருவாங்களா தமிழ்ல? இங்க இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடியவங்க, ஏன்னா சில்வர்ன்றீங்க பிளாட்டினம்ன்றீங்க, எல்லாரும் மியூசிக் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மார்கழி இசை விழால பேர் வச்சிருக்கோம், நீங்க சொல்றது கரெக்ட் தான். பேர் வச்சு சென்னையில் சங்கீத் உற்சவம்னாலே மார்கழி இசை விழா தான். அதுவே ஒவ்வொரு தமிழ் பேர் சமஸ்கிருதம் வருது, அது எப்படி தமிழ் மக்களை இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அங்கேயே உங்களுடைய இது வந்து அடுத்த லெவலுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல. அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க? கரெக்டா எல்லாருமே பார்க்க எது எல்லாரும் சான்ஸ்கிரிட் கேட்க முடியாது. எது சான்ஸ்கிரிட்? தமிழ்ல உற்சவம்னு இருக்கு. அதான் உற்சவம் கேட்கலாம். உற்சவம் அது நீங்க இல்ல உற்சவம்ங்கிற வார்த்தை தான் உற்சவ. அது நம்ம இங்கிலீஷ்ல நீங்க உற்சவம்னு அப்படி இல்லாம சமஸ்கிருதமா இல்லையா? இது சமஸ்கிருதம் தான் அதுதான் உற்சவம். நான் கேட்கிறேன். நான் வந்து உற்சவம்ங்கிறது எல்லாரும் டப்புனு புரியணுங்கிறதுக்காக உற்சவம்னு வச்சிருக்கோம். அவ்வளவுதான். அது தமிழ் சமஸ்கிருதங்கிறதெல்லாம் இல்ல. எங்களுக்கு புரியும். சொல்ற வார்த்தையோட சீக்வன்ஸா வருமேங்கிறதுக்காக அந்த வார்த்தை வச்சிருக்கோம். ஒரு ட்ரெண்ட் பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு அட்ராக்டிவா ஒரு வேர்டு இருக்கதானே இருக்கு. நீங்க கூட ஜீன்ஸ் போட்டு வந்திருக்கீங்க, நீங்க உங்களுக்கு தமிழ் கலாச்சாரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான். சோ இந்த பேர்ல வந்து நீங்க சொல்றது எல்லாம் ஓகே தான். சமஸ்கிருதம் நான் ஓபனா சொல்றேன், தமிழ் எல்லாரும் வாங்க தமிழ் ஷோ தான், தமிழ் ஷோ தான், தமிழ் ஷோ தான். சொன்னீங்கல்ல, அது எப்படி வாங்க முடியும்னு கேக்குறேன். டிக்கெட்டோட ரேட் என்ன, எப்படி மக்கள் வந்து வாங்குவாங்கன்னு கேக்குறேன். டிக்கெட் சொன்னாரு அதான் சொன்னாரு 500 ரூபாய் 200 ரூபாய் 100 ரூபாய் அஃபோர்டபிள் பிரைஸ் தான் சார் வச்சிருக்கோம். அதுதான் சொல்றோம். பிகாஸ் ஜெனரலா கான்சர்ட்ஸ்னா அதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. as a கர்நாடிக்லாம் கொஞ்சம் குறிப்பிட்ட ஆடியன்ஸா இருப்பாங்க. சோ அத புரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. சோ அதனால வந்து ரொம்ப சீப்பான பிரைஸ் நாங்க அலோகேட் விஐபி டிக்கெட்டே 500 500 ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 99. விஐபி 500, அது கொஞ்சம் பின்னாடி 200, அது கொஞ்சம் பின்னாடி 100 அந்த வாடகை ரூபாய். அவ்வளவு ஜாஸ்தி. பட் இருந்தாலும் நாங்க ரொம்ப நல்லா பண்ணணுங்கிறதுல தான் பண்றோம். வேற யார் ஆக்டர்ஸ்லாம் கலந்துக்கறாங்க? நடிகர்கள்லாம் இதுல. நடிகர்கள் இது கர்நாடிக் மியூசிக் இசை சங்கீத விழா. So, கலைஞர்கள். சங்கீத கலைஞர்கள் மட்டும்தான். சீஃப் கெஸ்ட் யாருமே கூப்பிட மாட்டீங்களா? இல்ல இல்ல அவங்களே அந்த ஷோ பிடிச்சிருந்ததுன்னா அவங்களே வருவாங்க, அவ்வளவுதான். அவரவங்க சீஃப் கெஸ்ட். ரஜினி கண்டிப்பா சார்லாம் கலாய்ச்சி ரொம்ப பிடிக்கும். அதை இன்வைட் பண்ணுவீங்களா? சார் அவர் இப்ப ஷூட்டிங்ல இருப்பார் சார். அவரை சார் இன்வைட் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவர் வருவாரோ வரல வேற விஷயம். இன்வைட் பண்ணணும் தான் ஆசை. அவர் டைம் கொடுத்தா போய் இன்வைட் பண்ணுவோம். சார் கொஞ்சம் பிளான்ஸ் இருக்கு சார் இன்வைட் பண்றதுக்கு. அப்ப நாட் ரஜினி சார் நீங்க கேக்குற மாதிரிலாம் இல்ல. பட் we have few plans. அது இப்போதைக்கு நமக்கு தெரியல. யார் யார் அவைலபிளா இருந்தா நம்ம வரக்கூடிய நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம்ல நம்ம பண்ணி பேஜ் இருக்கு. ஷெட்யூல் 27ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி ஈவினிங், டிசம்பர் 27ல இருந்து 1ஆம் தேதி 1ஆம் தேதி வரைக்கும். 27ஆம் தேதி கேரளா சரத் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க சார். 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா வந்து திருச்சூர் பிரதர்ஸ்னு ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க சார். 29ஆம் தேதி ராஜேஷ் வைத்தியா சார், மான்லின் ராஜேஷ் சார், மன்னார்குடி வாசுதேவன் அண்ட் ஓஜா சாதித்யா பெர்ஃபார்ம் பண்றாங்க சார். 30ஆம் தேதி வந்து விக்னேஷ் ஈஸ்வரன் திருவாரூர் பக்தவத்சலம் சார் அவர் பெர்ஃபார்ம் பண்றாங்க. 31ஆம் தேதி மகதி மேம் இங்க இருக்காங்க, அவங்களும் அவங்க டீமும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நார்த்ல ரொம்பவே ஃபேமஸான ராகுல் தேஷ்பாண்டே அண்ட் சந்தீப் நாராயணன் அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. சார் இப்ப ஈஸியால இது வைக்க காரணம் வந்து இப்ப நிறைய
சென்னையில உற்சவம், சென்னையில வந்து சங்கீத் சொல்லிட்டு இந்த இயர்ல நிறைய வைக்கிறாங்கன்னா தான் நீங்க வந்து ஈஸியா போயிருக்கீங்களா? ஏன்னா அவங்க இடம் இருக்கும் அங்க. ஓஎம்ஆர் ஈஸியார் மக்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக தான் அவங்க எல்லாம் இங்க டிராவல் பண்ணி வர முடியல. போற பக்கம் மட்டும் சார். அதெல்லாம் நடந்துட்டே இருக்கு அதான் சார். நடந்துட்டே இருக்கு. இப்போ வாணிமால இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு வாணிமால கச்சேரி இருக்கு. உங்களோட ரசிகர்களும் ரசிகர்களா இருப்பாங்க. உங்களோட பாட்டு கேட்கணும் கேட்டுறாங்க. சாரோட பாட்டு மியூசிக் கேட்கணும் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ வந்து இங்க இருந்து அவங்க டிராவல் பண்ணி வருவாங்களா? இல்ல சார், என்னன்னா நாங்க வந்து அங்க மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணல, எல்லா இடத்துலயும் பெர்ஃபார்ம் பண்ணோம். வாணிமாலை இந்த ஈவென்ட் மட்டும் நடக்குது. இன்னைக்கு வந்து ட்ரிப்ளிகேன்ல வாசிக்க போறேன்னா சோ அந்த சைடு மக்கள்லாம் இப்போ வந்துருவாங்க. சென்னை இசை விழா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரஸ் அண்ட் மீடியாக்கு இசை விழால வந்து கிட்டத்தட்ட சென்னையிலேயே வந்து இப்போ டி நகர் அப்படின்னு பார்த்தா வாணிமஹால், இந்த மாதிரி ஒரு 4-5 கிருஷ்ணகான சபா, சபா. கிருஷ்ணகான சபா, இந்த மாதிரி எல்லாம் டி நகர்ல இருக்கு. மயிலாப்பூர்னு பாக்கறச்சே ஒரு 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 ஸ்ட்ரீட்டுக்கும் அடுத்த ஸ்ட்ரீட்டுக்குமே ஒரு 3-4 சபாக்கள் இருக்கு. இப்போ நான் 5:30 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கச்சேரி நம்ம சிட்டில நடந்துட்டு இருக்கு. பட் அது எல்லாமே மயிலாப்பூர், டி நகர் இந்த ஏரியால மட்டும்தான் இருக்கு. ஸோ அசோக் நகர் நம்ம சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து நிறைய சபாக்கள் கிடையாது. பட் ஈசிஆர், ஓஎம்ஆர், அப்புறம் திருவான்மியூர் சைட்ல வந்து இந்த இசை விழாங்கும் போது இது எல்லாமே மயிலாப்பூர்ல மட்டும்தான் நடக்கிறது. ஸோ அந்த ஏரியால நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபெஸ்டிவல். Thank you all.